ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து 2 டயரும் ஒன் சைடு தேஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதை கலட்டி டயர் ரொட்டேஷனை மாற்றி ஃபிட்டிங் பண்ண போகிறோம். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா வீல் நட்டு கழட்டுற மிஷினு. இது வந்து தனியாக வரும். இதை தனியாக பார்த்திங்கன்னா 22.5 கிலோ வெயிட் வரும். இப்போ நான் இதை தனியாக தூக்கி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நமக்கு வந்து இந்த மிஷினை தனியாக யூஸ் பண்ணும்போது நமக்கு பேக் பெயின் வந்துடும். என்ன அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ட்ராலி ரெடி பண்ணி நம்ம இந்த ட்ராலியிலே ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். அதை இது நம்ம எத்தனை வண்டிக்கு வேணாலும் கழட்டலாம். நம்ம உடம்பை வந்து பாதிக்காது. இதை ட்ராலியில் ஃபிட்டிங் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வெயிட்டே வந்து தெரியாது. இப்போ நட்டு எல்லாமே லூஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து வீலை வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ நட்டை கழட்டிட்டு வீலை ஓப்பன் பண்ண வேண்டியதுதான். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம மேனுவலாக இதை லூஸ் பண்ணோன்னா குறைஞ்சது வந்து அரை மணி நேரம் ஆகும். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷத்தில் வந்து இதை ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து 2 டயரில் உள்ள ஏரையும் ரிலீஸ் பண்ண போகிறோம். டயர் எந்த சைடு இருந்தது அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு ஏரை ஓப்பன் பண்ண வேண்டியதான். இப்போ வால்வு பின்னை வந்து லூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், வால்வு பின்னை லூஸ் பண்ணியாச்சு. அடுத்து 2வது டயரில் நம்ம வால்வு பின்னை கழட்ட போகிறோம். அதையும் ஏரை ரிலீஸ் பண்ணியாச்சு. டயரில் வந்து ரிங்கை ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம நார்மலாக ரிங்கை ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு வந்து டயர் உளியை வச்சு, பீடிங் அடிக்கிற உளியை வச்சு, ஹேமரை வச்சு அடித்து தான் இறக்க முடியும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஹேமரை யூஸ் பண்ணாமல் டயர் ப்ரெஸ்ஸிங் மிஷினில் போட்டு இதை ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்க பார்க்கலாம். இந்த ப்ரெஸ்ஸிங் மிஷின் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஏர்லேயே ஒர்க் ஆகும். கரண்ட்டு கிடையாது, ஹைட்ராலிக் சிஸ்டம் கிடையாது, ஃபுல்லாகவே ஏர் தான். நம்ம வந்து இதில் வந்து அனைத்து எல்லா டயரையுமே பீடை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, ஹேமரே தேவையில்லை. அதுவாக ஏர்லேயே ப்ரெஸ்ஸிங் ஆகிரும். இப்போ பாருங்கள் எப்படி ஓப்பன் ஆகும்ட்டு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் ஓப்பன் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஒன் சைடு ரிங்கு பக்கம் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ரிங்கை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்த டயரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கழட்டிக்கலாம். இதை நம்ம நார்மலாக பார்க்குறோன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. நம்ம மிஷினரி வச்சு பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக வேலையை முடிக்கலாம். நமக்கு நேரம் வந்து மிச்சமாகும். இப்போ வந்து அடுத்த பக்கத்தை நம்ம பீடிங்கை ஓப்பன் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இந்த பக்கட்டும் ஓப்பன் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலே நம்ம வந்து டயரை வந்து வேலை பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு வேகமாக வேலையை முடிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளாப்பை நம்ம வெளியே எடுத்துகிட்டு டீப்பை வெளியே எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான், ஒரு டயரை பிரித்தாச்சு. இனி அடுத்த டயரை நம்ம பிரிக்க போகிறோம்.
இதுவும் அதே மெத்தட்லாம். ஒன் சைடு ரிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரியே இதையும் நம்ம ஏரில் போட்டு ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த மிஷின் வந்து நம்ம ஒரு வாட்டி வாங்கிட்டோம்னா நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம். மெயின்டெனன்ஸே கிடையாது. ஃபுல்லாகவே ஏரில் ஒர்க் ஆகும். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து ரிங்கை கழட்ட போகிறோம். அவ்வளோதான், ரிங்கை இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த டயரை பிரித்த மாதிரியே நம்ம இதையும் கழட்டிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், டிஸ்கை கழட்டியாச்சு. அடுத்து வந்து பிளாப்பை வெளியே எடுக்கிறோம். பிளாப் எடுத்தாச்சு. அடுத்து டீப்பை வெளியே எடுக்க வேண்டியதுதான். அடுத்து டீப்பையும் வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்தாச்சு. அடுத்து வந்து டயரை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ரொட்டேஷனை மாற்றிட்டு பவுடர் அப்ளை பண்ணி ஃபிட்டிங் பண்ணணும். இதை வந்து நம்ம மேனுவலாக எல்லாமே பண்ணணுன்னா குறைஞ்சது 2 டயருக்கு 2 மணி நேரம் ஆகும். இதை வந்து ஃபுல்லாகவே நம்ம மிஷினரியில் பண்ணுறதுனால 1 மணி நேரத்தில் எல்லா வேலையுமே பார்த்து மாட்டிடலாம். நமக்கு டைமிங்கு ஃபுல்லாக மிச்சமாகும். இப்போ 2 டயர் பார்க்குற இடத்துல 4 டயர் வேலை பார்க்கலாம் நம்ம பார்க்குற நேரத்தில். அடுத்து டயரில் உள்ள டெஸ்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறோம். இது டயரை உள்ளே நம்ம க்ளீன் பண்ணாமல் மாட்டினோன்னா உள்ளே மண், பழைய பவுட்ரு எல்லாமே உள்ளே இருக்கும். அது வந்து டீப்பை வந்து பஞ்சராக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து ஹீட் ஆகி பஞ்சர் ஆகிரும். அதுக்காக டயரை நம்ம க்ளீன் பண்ணி தான் மாட்டணும். க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பவுட்ரு அப்ளை பண்ண போகிறோம். பவுடரை போட்டு அடுத்து டீப்லையும் பவுடரை போட்டு ஃபிட்டிங் பண்ணணும். இந்த பவுடர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா டயர் வந்து ஹீட் ஆகி டீப்பு பிளாப்பு எதுவுமே ஒட்டாது. இது பவுடர் அப்ளை பண்ணாமல் போட்டோம்னா ஹீட் ஆகும்போது டீப்பு பிளாப்பு எல்லாமே வீக் ஆகிரும். டயரும் ஹீட் ஆகும். ஹீட் ஆகி பஞ்சர் ஆகிட்டே இருக்கும் அடிக்கடி. அதுக்காக தான் நம்ம பவுடர் அப்ளை பண்ணி ஒரு 5000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கலட்டி அப்ளை பண்ணி போட்டோம்னா டயரு சேஃப்டியாக இருக்கும். டீப் பிளாப்பு எதுவுமே எல்லாமே சேஃப்டியாக இருக்கும். பஞ்சர் ஆகிற பிரச்சனை இருக்காது. டயர் தேய்மானமும் அது கம்மியாகும். அவ்வளோதான், டீப்பு பிளாப்பையும் ஃபிட்டிங் பண்ணியாச்சு. அடுத்து டிஸ்கில் மாட்ட போகிறோம். டிஸ்கில் மாட்டியாச்சு. அடுத்து ரிங்கை சீட்டிங் பண்ண போகிறோம். இதையுமே நம்ம ஹேமர் வச்சு லாக் பண்ணாமல் லீவர்லேயே லாக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இவர் வந்து வண்டியோட டிரைவரு. என்ன கேட்குறேன்னா டயர் ஓடுமான்னு கேட்குறாரு. டயர் வந்து ஆக்சுவலாக போயிடுச்சு. அவ்வளோதான், அவங்க தற்சமயத்துக்கு ரொட்டேஷனை மாற்றி போட்டு பண்ண சொன்னதுனால நம்ம பண்ணுறோம்.
டயர் போயிடுச்சுன்னு சொல்லியாச்சு, அவங்க பண்ண சொன்னதுனால பண்ணி விட்றோம் எமர்ஜென்சிக்காக. நம்ம இப்போ வந்து அடுத்த டயரை பவுடர் அப்ளை பண்ணி ஃபிட்டிங் பண்ண போகிறோம். அதுவும் அதே மெத்தடு தான், சேம் மெத்தடு தான். டயரில் உள்ள டஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு பவுடர் அப்ளை பண்ணி டீப்பு பிளாப்பு எல்லாத்தையும் மாட்டி ரிங் டிஸ்கில் ஃபிட்டிங் பண்ண வேண்டியதுதான். டயரை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். டயரை க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பவுடர் அப்ளை பண்ண போகிறோம். பவுடர் அப்ளை பண்ணுறோம். அடுத்து டீப்பில் பவுடர் அப்ளை பண்ணி டயரில் ஃபிட்டிங் பண்ணணும். அது டீப்லையும் அப்ளை பண்ணியாச்சு. ஒன் சைடு, இன்னொரு சைடும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டயரில் ஃபிட்டிங் பண்ணணும் டீப்பை. இது மவுத்து சேஃப்டிக்காக டீப் பீஸ் ஒன்று வைக்கிறோம். அடுத்து ப்ளாப்பில் பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு ப்ளாப்பை ஃபிட்டிங் பண்ண வேண்டியது தான். அடுத்து டிஸ்கில் ஃபிட்டிங் பண்ணியாச்சு. அடுத்து ரிங்கை ஃபிட்டிங் பண்ண போகிறோம். சேம் மெத்தடு தான், அந்த டயர் பண்ண மாதிரியே அப்படியே ரிங்கை ஃபிட்டிங் பண்ணணும். அப்படியே ப்ரெஸ்ஸிங் பண்ணியே மாட்டிடலாம். ரிங்கை சுற்றியில் யூஸ் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான், ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இது ரிங்கு சேஃப்டிக்காக வைக்கிறோம். ரிங்கு வந்து கடிச்சு, ஜாயிண்ட் வந்து கடிச்சு டயர் இதாயிரும். அதுக்காக சேஃப்டிக்கு பண்ணுறது தான். அடுத்து டயரில் ஏர் பிடிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வால்வு பின்னு போடாமல் டேரெக்டாகவே ஏர் லாக் இது பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வால்வு பின்னு போட்டுக்கலாம். இப்போ நெக்கில் ஏரை மாட்டியாச்சு. அடுத்து ரிங்கை சீட்டிங் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா ஏர் டேரெக்டாக டயருக்கு ஏறும், ரொம்ப குயிக்காக ஏறும். ஏரை வந்து நம்ம அங்கேயே செக் பண்ணிக்கலாம். டயர் பக்கத்தில் வர தேவையில்லை. நமக்கு சேஃப்டி. டயர் பால்ட்டாக இருந்து வெடித்தாலுமே நம்மளை பாதிக்காது. எப்பவுமே சேஃப்டியாக வேலை பார்க்குறது நமக்கு நல்லது. அவ்வளோதான், ஏர் ஃபுல்லாகிடுச்சு. அடுத்து வால்வு பின்னை போட்டு லாக் பண்ணுறோம். இது எல்லாமே நம்மளாக ஓனாக தயார் பண்ணுறது. இது நம்ம பஞ்சர் கடைக்கு யாருக்கு தேவைப்பட்டாலும் நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது நம்மளோட கான்டாக்ட் நம்பரு. இதை கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டூல்ஸ் தேவைனாலும் சொல்லுங்கள், நம்மளே தயார் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா ஏர் ரொம்ப குயிக்காக ஏறும். நமக்கு டைமிங்கு ரொம்ப மிச்சமாகும்.
பின்னை போட்டு லாக் பண்ணிட்டு நம்ம உட்காந்தே பிடிச்சோன்னா டயர் டேமேஜாக இருந்து வெடித்தா கூட நம்மளுக்கு உசுருக்கே ஆபத்தாயிரும். அதனால் முடிஞ்ச அளவு நம்ம சேஃப்டியாக பண்ண பார்க்கணும். இதை வந்து லாரி டயரு எல்லா டயருக்குமே லாக் பண்ணிக்கலாம். சேம் மெத்தடு தான். அவ்வளோதான், ஃபுல்லாக ஏறிடுச்சு. வால்வு போட்டு லாக் பண்ணுறோம். வந்து மீட்ரு அங்கேயே செக் பண்ணிக்கலாம் கேஜ்லேயே. இங்கே டயரில் பார்க்க வேண்டியதே இல்லை. ஃபுல்லாக விட்டு நம்ம வந்து மாட்டிக்கலாம். அவ்வளோதான், 2 டயருமே ஏர் பிடிச்சாச்சு. அடுத்து வந்து வண்டியில் ஃபிட்டிங் பண்ண போகிறோம். அவ்வளோதான், அடுத்து வந்து வண்டியில் மாட்டியாச்சு. அடுத்து போல்ட்டை போட்டு மிஷின் போட்டு டைட் பண்ண வேண்டியது தான். இது நம்ம இந்த ட்ராலி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இல்லைன்னா மிஷினை வந்து கையிலேயே தூக்கிட்டு போகணும். அதுவே 22 கிலோ வெயிட்டு. என்ன நம்ம வேலை பார்க்கும்போது டயர்டாயிரும், உடம்பே டயர்டாயிரும். இப்போ நம்ம 2 வீலையும் பார்த்துக்கன்னா நமக்கு எந்த பாதிப்புமே நம்ம உடம்புக்கு வராது. நம்ம ரொம்ப சேஃப்டியாக வேலை பார்க்கலாம். ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இதில். மிஷினோட வெயிட்டு சுத்தமாகவே தெரியாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன மிஷினரி தேவைனாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்மகிட்டே கிடைக்கும். நம்ம சொந்தமாகவே ரெடி பண்ணி தரமான முறையில் கொடுப்போம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.